நம்ம வாழ்க்கையில வலியும் வேதனையும் எதனால வருது அப்படிங்கிறத ஆவிக்குரிய மனிதர்களா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வலி அப்படிங்கிறது, அதாவது வாழ்க்கையில வருகிற வலியை பத்தி நான் சொல்றேன். அது ஒரு எச்சரிப்பின் அடையாளமா நமக்கு சொல்லப்படுது. அதுக்கான காரணத்தை நம்ம கண்டு கொள்ளணும். அதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேவன் சில வேளைகளில அந்த வேதனைகளை வலிகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. உதாரணத்துக்கு இளையகுமாரனோட வாழ்க்கையை பார்க்கும்போது, அவனோட கை நிறைய காசு பணம் இருக்கிறப்போ அவன் அவனுடைய அப்பா வீட்டை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா அவனுக்கு எப்போ வலி வந்துச்சோ, பஞ்சத்தின் காரணமா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம பண்ணி சாப்பிடுற அந்த தவிட்டு கூட கிடைக்காம இருக்கும்போதுதான் அப்பாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குதே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவனோட தவற அவன் சிந்திக்க ஆரம்பிச்சான். அதே போலதாங்க நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில நம்ம வேதனைக்குள்ளாக போகும்போது எதனால இந்த வேதனைன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம அப்பாவை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்க, அவங்க எகிப்துல இருக்கும்போது அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாலும் எப்போ அவங்களுக்கு வலி ஜாஸ்தி வந்ததோ, அதாவது பார்வோன் அவங்கள எப்போ ஒடுக்க ஆரம்பித்தானோ அப்பதான் ஆண்டவர் பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்லைன்னா அந்த எகிப்தே அவங்களுக்கு சொர்க்கமா இருந்திருக்கும், அங்கேயே இருந்திருப்பாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில சில வலிகள் வேதனைகள் வர்றப்போ அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த வலிகளும் வேதனைகளும் நம்மள ஆண்டவர் பக்கமா திருப்புதுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.